ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் அப்படிங்கிற டோக்கனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டோக்கன் வந்து ஏர் ட்ராப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஏர் ட்ராப்பாக கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டோக்கன் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோக்கன் வந்து எந்த மாதிரியான டோக்கன் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டோக்கன் வந்து ஜஸ்ட்டுங்கிற டோக்கன் ட்ரான் பிளாக் செயினில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு டெஃபி டோக்கன், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் டோக்கன். 2020 பொலோனிஎக்ஸில் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் பினான்ஸ். டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா டாப் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே இந்த டோக்கன் லிஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டோக்கனை பொறுத்தவரையில் காயின் மார்க்கெட் கேப்போட ரேங்க்னு பார்த்தோன்னாக்க 166. ரொம்ப பெட்டரான ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த டோக்கனை வந்து யாராவது பை பண்ணி ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா கூட பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நம்பகமான டோக்கன். ஏன்னா TRC20 டோக்கன் இது எல்லாமே பினான்ஸ்லேயுமே லிஸ்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப அந்த டோக்கனோட க்ரெடிபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ யாராவது பை பண்ணி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தபடி இந்த டோக்கனோட சப்ளை பார்த்துறோம். இந்த டோக்கனோட டோட்டல் அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை ரெண்டுமே வந்து 10 பில்லியன் இருக்குது. எக்ஸாக்டாக அப்டேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா 9.90 அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 9.90 பில்லியன் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் 10 பில்லியன் சொன்னேன். அடுத்தபடி அந்த டோக்கனோட ப்ரைஸு, இந்த டோக்கனோட ப்ரைஸ் இப்போதைக்கு டாலர் ப்ரைஸில் பார்த்தோன்னா 0.032 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லாம் கிடையாது. 10 பில்லியன் டோக்கன் 0.032 அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து சப்ளை வந்து அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறதே ஆல்ட் சீசன்லாம் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லா டோக்கன்ஸுமே பம்ப் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த டோக்கன் இல்லாமல் மற்ற டோக்கன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக ஆல்ட் சீசன்லாம் நம்ம இருக்கும். எப்போ வேணாலும் காயின்ஸ் வந்து டோக்கன்ஸ் வந்து நம்ம பம்ப் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் காயின்ஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஜஸ்ட் டோக்கனை எப்படி ஏர் ட்ராப் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மெயிலு, பாஸ்வேர்டு, கேப்சா 3மே கொடுத்துருங்க. மெயிலுக்கு OTP வரும், அதையும் டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோக்கனில் இந்த ஜஸ்ட் டோக்கனை பொறுத்தவரையில் 2 டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எவ்ரிடே. ஒன்று ஜஸ்ட் டோக்கன், இன்னொன்று ஜஸ்ட் டி டோக்கன். ஜஸ்ட் டோக்கன் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டி டோக்கன் வித்ட்ரா பண்ண முடியாது. உங்களோட பிளான்ஸை வந்து அப்டேட் பண்ணணும். இதை அப்கிரேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது லெவல் நீங்கள் பை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டி அப்படிங்கிற டோக்கன் எவ்ரிடே வந்து 300 டோக்கன் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் டோக்கன் நீங்கள் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். 15 டோக்கன் வந்துச்சுனாலே நீங்கள் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எந்தெந்த மாதிரி டோக்கனை நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் மெனுவில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். நியூஸு, சப்ளை, கிராண்ட் போல் அண்ட் மைன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இருக்கும். அதில் நீங்கள் ரெஃபர் கொடுக்கணும்னா அதில் நீங்கள் ரெஃபரல் லிங்க் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காலும் இது பண்ணலாம், அனுப்பலாம். அதுலேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரலுக்கு ரிவார்ட்ஸ் எதாவது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ரிவார்டை பக்கத்தில் வந்து ரிவார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ரிவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளே இருக்கும், அதை போய் கிளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணாவது இருக்கக்கூடிய சைன்இனை பொறுத்தவரையில் எவ்ரிடே நீங்கள் வந்து அதில் சைன்இன் பண்ணணும். அதை சைன் பண்ணிங்கன்னா 300 டோக்கன் வந்து உங்களுக்கு சைன் போனஸ் வந்து எவ்ரிடே கொடுப்பாங்க. 300 டோக்கன் கொடுப்பாங்க. இது இல்லாமல் 0.5 ஜஸ்ட் காயினுமே கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் மைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஆட் ஆகும். ஸோ அங்கே போய் எவ்வளோ டோக்கன் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் காயின் எவ்வளோ, ஜஸ்ட் டி காயின் எவ்வளோ அப்படிங்கிற டோக்கன் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக வந்து அதில் பார்த்துக்க முடியும். இந்த ஜஸ்ட் டி காயின் வந்து 600 டோக்கன் வந்துச்சுன்னா ஒரு லெவல் பை பண்ணலாம். எவ்வளோ லெவல் நீங்கள் போனாலும் சரி, 600 டோக்கன் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அடுத்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் பண்ண உடனே உங்களுக்கு 1200 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த 1200 டோக்கன் மூலமாகவே நீங்கள் 2 லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா 300 டோக்கன் மூலமாக 2 நாளைக்கு வந்து ஒரு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மெனுவில் ரெண்டாவது சப்ளைன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் TRX டோக்கனை வெளியிலேருந்து, அதாவது பினான்ஸ்லேருந்தோ வேறு எக்ஸ்சேஞ்சிலேருந்து உள்ளே கொண்டு வந்து அதில் உள்ளே ஹோல்டு பண்ணிங்க, அதை ஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உள்ளே உங்களுக்கு ஜஸ்ட் டோக்கன் 300 கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் இதுக்கு நம்ம TRX டெபாசிட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக கிராண்ட் போல்னு இருக்கும். கிராண்ட் போலில் தான் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு மைனிங்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். நியூஸுங்கிற அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிவார்டில் நீங்கள் கலெக்ஷன் எடுக்கலாம். இது இல்லாமல் சைன்இன் ரெண்டுலேயுமே எடுக்கலாம். கிராண்ட் போலில் எவ்ரி டே வந்து 24 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் மைனிங் வந்து நின்றும். அதிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஸ்க்ரீனோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கீழே வந்து எத்தனாவது லெவல் நீங்கள்
கொண்டு போகணும். அடுத்த லெவல் உங்களுக்கு எந்த லெவலோ அந்த லெவல் கீழ இருக்கும். அதில் இன்ஜெக்ட் இம்மீடியட்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1200 டோக்கன் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னாக்கும் 2 லெவல் பை பண்ணலாம். 600 டோக்கன் தான் இருக்குது அப்படின்னா இன்ஜெக்ட் இம்மீடியட்லி கொடுத்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ உங்கள்ட்ட 600 டோக்கன் ஜஸ்ட் டி டோக்கன் இருந்துச்சுன்னா, இன்ஜெக்ட் இம்மீடியட்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடும். இப்போ 2 லெவலில் இருக்கீங்க, 3வது லெவல் போகலாம் ஈஸியாக. 10வது லெவலில் இருக்கீங்க, 16வது லெவலுக்கு ஈஸியாக போகலாம். ஓகே, இப்போ 4வது வந்து மைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மைன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து மெனுவில் பைண்ட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்து பைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பைண்ட் பண்ணால் தான் நீங்கள் எந்த அட்ரஸ் பைண்ட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸுங்கிற மெனுவில் வந்து நியூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதில் சைன்இன் பண்ணுறப்ப 300 டோக்கன் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அட்ரஸ் பைண்ட் பண்ணி அது வந்து கிளியர் ஆனால் மட்டும்தான் அந்த வெரிஃபிகேஷன் ரியல் டைம் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே கிளைம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வேலை. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் பைண்ட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போங்க. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் கேட்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், அந்த ஸ்க்ரீனில் வந்து பக்கத்தில் எப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அட்ரஸ் எடுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. இப்போ நேராக பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டீங்கன்னா, அதில் வந்து பினான்ஸில் அசெட்னு ஒரு மெனுலேயே அசெட் இருக்கும். அந்த அசெட்டில் ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஜேஎஸ்டின்னு டைப் பண்ணுங்கள். ஜேஎஸ்டின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஆட் ஜேஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மெனு இருக்கும். ஆட் ஜேஎஸ்டியில் கிளிக் பண்ணிங்கன்னா 3 வரும். ஆன்சைன் டெபாசிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதிலேயே வந்து ஆன்சைன் டெபாசிட் கொடுங்க. அடுத்து வந்து TRC20 கொடுங்க. TRC20 இல்லை BP20 கேட்கும். TRC20 கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் அந்த ஸ்க்ரீனில் அடுத்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயும் பினான்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வந்து இப்போ ஜஸ்ட் டோக்கன் அந்த மைனிங் ஆப் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்துடுங்க. இங்கே வந்து அங்கே என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனோட அந்த அப்லோட் பண்ணுற இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் சர்ச் பாக்ஸில் வந்து அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். நீங்கள் வேலையை வந்து தாராளமாக டெய்லியுமே டோக்கன் வந்து கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி இதே இந்த மெனுவில் வந்து இப்போ இந்த மைன்கிற ஆப்ஷன்லேயே வந்து கீழே அசெட் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு ஏதாவது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நம்பர்ஸ்லாம் கொடுக்க மாதிரி இருக்கும், அதையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரிடே நீங்கள் வந்து டோக்கன் வந்து கிளைம் பண்ணலாம். 15 டோக்கன் வச்சுன்னா நீங்கள் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கவும் செய்யலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.